கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடந்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் என்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் என்பரம் இயேசு நம்மோடிருப்பார். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வனாந்திர யாத்திரையிலே நம்மோடு கூட இருப்பார். வனாந்திரம் என்றால் பாலைவனம் என்று சொல்வார்கள். யாருமற்ற இடத்துல, ஒரு செடி கொடி வளராத இடத்துல இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை அப்படியாக இருக்குமானால் பயப்பட வேண்டாம். இந்த வனாந்தர யாத்திரையிலே என்பரம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாருக்கும் இந்த உலகத்துல எல்லாமே கிடைக்கும்ன்ற நிச்சயம் இல்லை. ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்களுக்கு குறை இருக்கும். பணம் இருந்தா வேற ஒரு குறை இருக்கும். மற்றபடி எல்லாருக்கும் ஒரு விதமான குறை இருக்கும். ஆனா கர்த்தருக்குள் நம்மை நிறைவாய் நடத்துகிற ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் சோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருப்போமானால், இந்த வனாந்திர யாத்திரையில் நாம் நடக்கும்போது, நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் என்பரம் இயேசு நம்மோடு இருந்து நம்மை தேற்றி நம்மை பலப்படுத்துவார். அதனால சோர்ந்து போகாம நடப்போம். ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய நாட்கள் எல்லாம் அற்புதங்களால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அமேன், அமேன். அவரால் கூடாது ஒன்றுமில்லை. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா என்று பாடிடுவோம். அல்லேலூயா. நன்றியால் உள்ளத்தோட இம்மட்டும் நமக்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம கடந்து போவோம். வனாந்தரமா இருக்கலாம், ஆனா இந்நாள் வரைக்கும் நம்ம நடத்தினவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர். இந்நாள் வரைக்கும் நடத்தினவர் இனிமேல நடத்துவார். எந்த குறை இல்லாம நடத்த வல்லவராயிருக்கிறவர். ஆமென், ஆமென். God bless you.